ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அன்றாட வாழ்க்கையில உடல் உழைப்பு அப்படின்றது ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம உடல் உழைப்பு கம்மியா இருக்குன்ற பட்சத்துல நம்ம அதிகமா ஃபுட்ஸ் நம்மள மகிழ்விக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரியாணி, பிஸா, அது இதுன்னு ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிடுறது தான். இது மூலமா வெயிட் கெயின் ஆகுறது, அது மூலமா நிறைய நோய்கள் வர்றதுதான் பிரச்சனையா இருக்கு. இந்த காலகட்டத்துல நிறைய பேர் உடல் எடை அதிகரிச்சு பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ல நீங்க மாட்டிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு சொல்யூஷனா இந்த வீடியோ இருக்கும். ஏன்னா இந்த வீடியோல நம்ம ஈஸியா எப்படி நம்மளோட வெயிட்ட லாஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குறைஞ்சது எல்லாருக்குமே இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு நாளைக்கு 2 தடவை டீ குடிக்கிற பழக்கம் எல்லாத்துக்குமே இருக்கு. இந்த டீ குடிக்கிறத அப்படியே நீங்க ரீப்ளேஸ் பண்றது எப்படி பண்ணலாம்னா, கிரீன் டீ குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட எடையும் குறையும், அதே சமயம் ஆரோக்கியமாவும் இருக்கும். கிரீன் டீல கெஃபைன் மற்றும் கார்டிஜன் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இந்த 2 சேர்மங்களுமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் இருக்கிறதுனால ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியாவும் இருக்கு. கார்டிஜன்ஸ் நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கு. எடை குறைப்பு அப்படின்னு வரும்போது தானியங்களை நீங்க நிறைய ஆட் பண்ணிக்கும் போது ஃபுட்ல ரொம்பவே ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இந்த தானியங்களை நீங்க எடுத்துக்கும் போது நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவீங்க, எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றதுல மாற்றம் இல்ல. உங்களோட செரிமான செயல்பாட்டை மேம்படுத்தி ரத்தத்துல இருக்க சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு உதவுது. அதனால நம்மளோட ஃபுட்ல தானியங்களை இன்க்ளூட் பண்ணுங்க, பேலன்ஸ்டா வச்சுக்கோங்க உங்களோட வெயிட்ட. அது மட்டும் இல்லாம உடல் எடையை குறைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பொருள் அது முட்டை. முட்டை அப்படின்றது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு தான். அதனால அன்றாட வாழ்க்கையில உங்களோட உணவுகள்ல முட்டையை சேர்த்துக்கோங்க. இது மூலமா உங்களோட உயிரின் செயல்பாட்டு 15-30% அதிகரிக்கும் அப்படின்னு பல ஆய்வுகள்ல நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முட்டையில இருக்க புரோட்டீன் அப்படின்றது உங்களோட உடம்புக்கு தேவையான அளவு புரோட்டீன் அளிக்குது. அது மட்டும் இல்லாம உங்களோட உடம்ப எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ண வைக்குது. இது உடம்புல இருக்க கொழுப்பு வடிவ செரிமானத்தை செயல்படுத்துது. அதனால இது எடை இழப்புக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த முட்டையை நீங்க ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 எடுத்துக்கலாம். இந்த முட்டையை வேக வச்சு சாப்பிடலாம். நீங்க அதுக்கு பதிலா பொரிச்சோ இல்ல எண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிடும்போது அதனுடைய பலன் குறையும். அடுத்ததா பார்க்க போறது சியா சீட்ஸ். இதுல 2 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ்ல 15 கிராம் ஃபைபர் இருக்குன்னு ஆய்வுல சொல்றாங்க. தினசரி சொல்லப்பட்ட ஃபைபர் அளவோட 40% இதுல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இது எடை குறைப்புல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு டயட்டை ஃபாலோ பண்றவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளவு எடையை குறைக்கணும்னு முயற்சி பண்றாங்களோ அதே அளவு இந்த சியா சீட்ஸை நீங்க 30 கிராம் எடுத்துக்கிறது மூலமா உங்களோட எடை ஈஸியா குறையும்னு பல ஆய்வுகள் செஞ்சு சொல்றாங்க. சரி, இந்த சியா சீட்ஸை எப்படி எல்லாம் எடுத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா, சியா சீட்ஸை ஓட் மீல், அதுக்கப்புறம் சாலட்ஸ், ஜூசஸ், டீ, புட்டிங் இது மாதிரி எடுத்துக்கலாம். எடை குறைக்கணும் அப்படின்னா நீங்க சாப்பிடாம இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. இந்த மாதிரி நீங்க டயட்டை சேஞ்ச் பண்ணிட்டு கூட ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க டயட்டை சேஞ்ச் பண்ணும்போது உங்களோட எடையை ரொம்ப ஆரோக்கியமான வழியில நீங்க குறைக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க டெய்லி பேசிஸ்ல கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க. குறிப்பு: இந்த வீடியோல சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் எந்த ஒரு மருத்துவ சிகிச்சைக்கும் எதிரானது அல்ல. மேலும் உங்களோட அருகில் இருக்க மருத்துவமனையில மருத்துவரை அணுகி அதை கேட்டதுக்கு அப்புறமா இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம்.